உண்மையாகவே இருந்தாங்களா இல்லாதங்களா இல்லையா இன்று இரவு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீக்கெண்ட் வந்துருச்சு, விஜய் சேதுபதி வரப்போறாரு. ஆக்சுவலா ஷூட்டிங் ஆரம்பமாயி முடிஞ்சிருக்கோங்க. இந்நேரத்துக்கு நியூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன மாதிரி நியூஸ்லாம் வருதுன்னா, இந்த வாட்டி டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்மா இருக்குன்ற மாதிரி வருது. ஒன்னு கன்ஃபார்மா சொல்றாங்க ரம்யா ஜோன்ட்டு, இன்னொன்னு யாருன்றது தான் கேள்வியா இருக்கு. ஸோ சீக்கிரமா அந்த தகவல் வந்துடும். அந்த தகவல் வந்தோன்னா நான் உடனே அப்டேட் பண்றேன். இந்த வீடியோல நம்ம வேற ஒரு விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும், நிறைய பேர்கிட்ட போகும். அதனால லைக் போடாம இருக்கவங்க தயவு செஞ்சு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி இந்த வீக் நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணோம்ல, அதுல முக்கியமா அட்ரஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் பார்வதி பண்ணிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா வந்து ரெண்டு பேர் க்ளோஸா இருக்கிறதெல்லாம் விஜய் சேதுபதி கேள்வியே கேட்க மாட்டாருங்க. அப்படி கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்கணும்னா ஒவ்வொரு சீசன்லயும் நிறைய பேரை கேட்டிருப்பாரு. அப்பெல்லாம் கேட்கவே முடியாது. என்ன கேட்கலாம்னா, இவங்க ரூலை பிரேக் பண்றேன்னு அடிக்கடி பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கேட்கலாம். அதுக்கு ஒரு குறும்படமே போடக்கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது இவங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி ரூலை பிரேக் பண்ணல, ஏகப்பட்ட வாட்டி ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்விட்டர்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, ஒரு 7-8 வாட்டி அவங்க பண்ணதை அப்படியே ஆர்டரா அவங்க கம்பைல் பண்ணியிருக்காங்க, சேர்த்து போட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரண ஒருத்தங்களே லைவ்ல போய் பார்த்து கீத்து ஒரு 8 விஷயத்தை கலெக்ட் பண்ணி எடுக்க முடியுதுன்னா, டீமை சேர்ந்தவங்க ஒரு 15 எடுக்கலாம். டீமை சேர்ந்தவங்க வந்து 24 மணி நேரம் ஃபுட்டேஜை லைட்டா பார்த்துருப்பாங்க. எங்க இவங்க அப்பெல்லாம் பேசினாங்கன்றதெல்லாம் கோர்த்தவங்கன்னா அழகா வந்து 10-15 இதை சேர்க்கலாம். அப்படி சேர்த்து குறும்படமா போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து இங்க இருக்க உள்ள இருக்கவங்களுக்கே தெரியுது இவங்க அடிக்கடி மைக்க மூடி பேசுவாங்கன்ட்டு. ஆனா உள்ள இருக்கவங்க கூட சரி ஒரு 4-5 வாட்டி பண்ணியிருப்பாங்கப்பான்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க 15-20 வாட்டி பண்ணியிருக்காங்கன்றது அந்த இடத்துல குறும்படமா ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும். அதுவும் இல்லாம இவங்க நேத்து ஒரு விஷயத்த பண்ணாங்கல்ல, அதெல்லாம் வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சா கண்டிப்பா பார்வதி கமருதீனுக்கு எல்லார் முன்னாடியும் அசிங்கமாயிடும். இவங்க என்னடா இவ்வளவு அசிங்கமா பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த வீட்டில் நிறைய பேர் இந்த அசிங்கத்தை பண்றாங்க. ஸ்டார்டிங் அரோரா பண்ணாங்க, அடுத்ததான் வந்து இந்த எஃப்ஜே பொறுக்கி பண்ணிட்டு இருந்தான். பட் இவங்கெல்லாம் பண்றதை காட்டிலும் பார்வதி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க. என்னதான் அப்படி காஜின்னு தெரியல. ஒருவேளை வந்து அந்த காம எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஊசி வாங்கி போடுங்கடா. அந்த பிக் பாஸ் கிட்ட கேட்டு ஊசியை போட்டிங்கன்னு இங்கே கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கலாம். அதை விட்டுட்டு எப்போ பாரு ஒருத்தர் எப்படிங்க அந்த எண்ணத்தில் இருக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் அந்த எண்ணத்தில் தாங்க சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று எபிசோட்லேயே பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சில வேலைலாம் நடக்குது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து 1 hour எபிசோடில் காட்ட மாட்டாங்க, ஆனால் நேற்று காட்டினாங்க. ஸோ அதான் இவங்க வந்து இது வரைக்கும் மைக்கை கலட்டி வந்து எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 வாட்டி பேசிட்டாங்க. நான் 4-5 வாட்டி பேசியிருக்காங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க ஏற்கனவே 7 வாட்டி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. 7 வாட்டிங்க. அதாவது கலட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா வந்து சிக்னல்ல பேசுறாங்க. அப்படி அதாவது அதுக்கு கோர்ட் டாஸ்க்ல இவங்க சொன்னதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. என்ன சொல்றாங்களா, எங்க பர்சனல் அதாவது வந்து என்னோட சொந்தக்காரங்க பேரு, அதே மாதிரி அவங்க ப்ராப்பர்ட்டி விஷயமெல்லாம் பேசினேன், அதனால மைக்க மூடிட்டு தான் பேச முடியும்ட்டு. அதெல்லாம் வெளியே போய் பேசிக்கோங்க. அவங்க சொல்றதே சாக்குங்க. முதல்ல அப்படிலாம் பேசல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா உடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு வாட்டி அவங்க பேசினது என் காதுல கேட்டது, அவங்க அதை பத்திலாம் பேசலன்னு சாண்ட்ரா உடைச்சாங்க. அதை பத்தி பேசியிருக்க வாய்ப்பும் கிடையாது. ப்ராப்பர்ட்டியை பத்தி நீங்க மைக்க மறைச்சு பேசுவீங்களா? தெரிஞ்சிட்டு போதுன்னு நேரடியாவே பேசியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பேசல. இவங்க கொஞ்சம் தப்பா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி தப்பா பேசுறத திரும்ப திரும்ப பண்றதுனால விஜய் சேதுபதி நேரடியா கேட்க முடியாது. மைக்க மூடிட்டு பேசினது ரூல் பிரேக் இல்ல. அதை வச்சு இவங்களை லாக் பண்ணி நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. குறும்படம் கூட போட வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க.